ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெக் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அடுத்தடுத்த என்ன மொபைல் வரப்போகுது, முக்கியமான என்ன டெக் நியூஸ் இருக்குது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜியோ ஃபோன் 5G. இது வந்து இப்போ இந்த மார்ச் மாதம் வரப்போகுது இந்த மொபைல். இதில் வந்துட்டு ஸ்னாப்ட்ராகன் 480 கொடுத்துருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்ட் டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 4 lakhs இருக்குது. இது வந்து 4GB RAM கொடுக்குறாங்க. அதே மாதிரி கேமரா வந்து 13MP கேமரா கொடுத்துருக்காங்க. 8MP செல்ஃபி கொடுக்குறாங்க. 5000 mAh பேட்டரி வித் 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நிறைய மொபைல்ஸ் வந்துருச்சு. ஆனால் ஜியோ மறுபடியும் கொண்டு வராங்க. இந்த மொபைல் வந்து அண்டர் 10,000 வந்தால் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. பட் வந்து ப்ரைஸ் வந்து அண்டர் 10,000 மேலே வைக்கும் போது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற மொபைல் Oppo F25 Pro 5G. இதில் வந்துட்டு Dimensity 7050 கொடுத்துருக்காங்க. இது வந்து கேமரா வந்து 64MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 8MP அல்ட்ரா வைட், 2MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்காக 32MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் 4K வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ப்ரைஸ் வந்து 24,000 சேல்ஸ் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் புது மொபைல் வாங்க போகிறீங்கன்னா கேமரா லவர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம மூணாவது பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா ஜியோ அண்ட் டிஸ்னி வந்து மெர்ஜ் பண்ண போகிறாங்க. அதில் மொத்தம் 120 டிவி சேனல் அண்டு 2 ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதில் வந்துட்டு எதுக்காக மெர்ஜ் பண்ண போகிறாங்கன்னா இது வந்து பெட்டரான சர்வீஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே மெர்ஜ் பண்ண போகிறாங்க. நம்ம நாலாவது பார்க்க போகிற அப்டேட் OnePlus 12R இம்பேக்ட் எடிஷன். இப்போ OnePlus 12R வந்து லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ வந்துட்டு அதில் வந்து ஒரு இம்பேக்ட் எடிஷன் ஒரு புது இது கொண்டு வந்திருக்காங்க. எப்போதும் போல் OnePlus 12Rல வந்து Snapdragon 4 Gen 2 இருக்குது. அதே மாதிரி 50MP சோனி கேமரா கொடுத்துருக்காங்க. 16MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இதில் வந்துட்டு 16MP RAM கொடுக்குறாங்க. அதில் வந்து 8MP RAM தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 16MP RAM கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி 100 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ப்ரைஸ் வந்து 10,000 அதிகமாக செட் பண்ணியிருக்காங்க. அதாவது OnePlus 12R வந்து 40,000 சேல்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து 50,000 சேல்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. நம்ம அஞ்சாவது பார்க்க போகிற அப்டேட் வந்து Snapdragon 8 Gen 4 வந்து வரப்போகுது. இதுக்கு முன்னாடி Snapdragon 8 Gen 3 வந்துச்சு. இதோட ஆண்ட்ராய்ட் டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 21 lakhs இருக்குது. ஆனால் வந்து இப்போ Snapdragon 8 Gen 4 வந்து ஆண்ட்ராய்ட் டு ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட 30 lakhs இருக்குன்னு சொல்கிறாங்க. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸில் இதுதான் ஃபஸ்ட்டு சிப் செட்டாக இருக்கும். நம்ம ஆறாவது பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா ஒரு முக்கியமான அப்டேட். அதாவது சாம்சங் கேலக்ஸி F15 5G வரப்போகுது. இது வந்து அண்டர் 12,000 வரப்போகுது. இதில் வந்துட்டு அண்டர் 12,000 என்னென்ன கிடைக்குதுன்னா உங்களுக்கு ஆம்புலன்ட் டிஸ்பிளே கிடைக்குது. அதேமாதிரி 6000 mAh பேட்டரி கிடைக்குது. இதில் உள்ள ப்ராசஸர் என்னென்னா Dimensity 6100 கொடுத்துருக்காங்க. இது வந்து டே டு டே யூசேஜுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதில் முக்கியமாக என்னென்னா 4 ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ ஆண்ட்ராய்டு 14 கொடுப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்து 4 ஆண்ட்ராய்டு அப்டேட்டில் கொடுப்பாங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் சேம் டிசைன் தான், சாம்சங் கேலக்ஸி டிசைன். நம்ம ஏழாவது பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா ஆப்பிள் வந்து எலக்ட்ரிக் கார் வந்து தயாரிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஆப்பிள் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இது ஏன் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாமே AI டிவிஷனுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நம்ம எட்டாவது பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா இன்டெல்லேருந்து 1mm சிப் தயாரிக்க போகிறாங்க. அதாவது நம்ம இப்போ மொபைல் யூஸ் பண்ணுறதெல்லாம் 5mm 4mm சிப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் தயாரிக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2027 வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது எங்கே தயாரிக்க போகிறீங்கன்னா இது வந்து அவங்களோட AI ஆட்டோமேட்டட் ஃபேக்ட்ரியில் வந்து தயாரிக்க போகிறாங்க. நம்ம 9வது பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா இப்போ வந்து ஹியூமன் AI பின் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது. அதோட ப்ரைஸ் வந்து கரெக்டாக 60,000 சொல்கிறாங்க. இது என்னென்னா ஒரு டிவைஸ் மாதிரி நீங்கள் உங்களோட ஷர்ட்டில் இல்லைனா உங்களோட பாடியில் அல்லது உங்களோட ஷர்ட்டில் வந்து நீங்கள் கிளிப் பண்ணிக்கலாம். அப்படி கிளிப் பண்ணும்போது இது வந்து கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் ஆகும். இதில் வந்து 13MP கேமரா வேறு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்கள் உள்ளங்கையிலே ப்ரொஜெக்டர் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது வந்து ஹைடன்ஸ் பண்ணும். நம்ம 10வது பார்க்க போகிற அப்டேட் வார்சன் மொபைல். இது வந்து ஃபுல்லாக கேமிங்காக ஒரு மொபைல் கொண்டு வராங்க. இது வந்து iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுலேயுமே கொண்டு வராங்க. இது யார் இது பண்ணுறாங்கன்னா இது வந்து கால் ஆஃப் டியூட்டி அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது வரைக்கும் 15 மில்லியன் பேர் வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம டெக் அப்டேட் ஓவர். இது போல் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.